Oh my God, what is this? Oh, what is this? Oh. என்னண்ணே பெட்ரோல் பங்க் மீட்டர்ல ஜீரோ பாக்குற மாதிரி உத்து பாக்குறீங்க? இந்த சீசன் 9 திவ்யாவின் பயணத்தின் ஒரு சிறு தொகுப்பு. Oh, thank you. அப்படி ஒரு காட்சி உங்களுக்காக. நீ பாரு திவ்யா இருக்கு. இங்க இருக்க திவ்யா யார வர. என்னாச்சு கம்மு? இன்னும் 3 வாரம் இருக்கா? அப்பதான் அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. தெரிஞ்சு அள வச்சேன். இதுக்கு மேல என்னால உங்களை குறை சொல்ல முடியல. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். திவ்யா பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழலிங்க மாமா, ஆனந்த கண்ணீருங்க மாமா, ஆனந்த கண்ணீருங்க. பிடிச்சவங்க பிடிக்காதவங்க என்பதையெல்லாம் கடந்து தப்பு நடந்தா திவ்யாவோட குரல் அங்கே ஒலிக்கும் என்று இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் மக்களுக்கும் நிரூபிச்சிருக்கீங்க. அண்ணே அக்யூஸ்ட் யாரா வேணா இருக்கட்டும், சட்டம் தன் கடமையை செய்யணும்னே. இந்த வீட்டுல யாரையும் சம்பாதிக்கலன்னு சொன்னீங்க, தவறு. என்ன சம்பாதிச்சிருக்கீங்க? Oh my God, seriously, thank you. பயங்கரமா ஃபீல் பண்றாளே. இவ ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும். உங்கனாலதான் நான் இப்போ இந்த இடத்துல நிக்கிறேன்னு நான் நம்புறேன். And you will always be mine. I love you, Devu. Love you, boss. I love you so much. உங்களை மாதிரி நல்லவங்க ஆதரவு இருந்தா போதும் சார். நான் நிச்சயமா பெரிய ஆள் ஆயிடுவேன். God bless you. சபரி, அண்ணே உங்க வாழ்க்கை ஒரு சிறு தொகுப்பா இப்ப பிளே செய்யப்படும். என்ஜாய். உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூமா எமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங். எல்லாரும் ஏதாவது பண்ணி கூட்டு போகணும் அப்படிதான் நினைச்சே தவிர யாரையும் கஷ்டப்படுத்தணும் நினைக்கவே இல்லை. யார் குட் புக் இருக்கணும்னு நினைக்கல. மீசை தான் பெருசா இருக்கு, பட் குழந்தை பையன்டாவே. பிக் பாஸ் என்ன சபரி, நல்லா இருந்ததா? ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நன்றி சார், கலெக்ட் சார், ரொம்ப நன்றி. எங்க குரல் கொடுக்கணுமோ, எங்க இறங்கணுமோ அங்க குரலும் கொடுத்தீங்க, இறங்கியும் நின்னீங்க. இதுதாயா ஈவ இறக்கங்கிறது. நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். அவன் தான் மனுஷன். உங்களுக்கு ஒரு பெரும் ஆதாயம் அன்று வந்திருக்க கூடும். அதை கூட பொருட்படுத்தாமல் உங்க சக போட்டியாளருக்கு குரல் கொடுத்தீங்க. ஆனா எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலா இருக்க பத்தியா? சுத்த தங்கண்டா நீ. சபரி குடும்பத்தின் செல்ல பிள்ளை. இந்த பிக் பாஸின் தம்பி. அண்ணே, என்னதான் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி நாம பிறந்திருந்தாலும் அண்ணே தம்பிங்கிற பாசம் மட்டும் என்னைக்கு நமக்குள்ள விட்டு போகாதுன்னு. அரோரா, எஸ் பாஸ். இதோ உங்க பிக் பாஸ் சீசன் 9 பயண தொகுப்பு. ஆனா நீங்க தான் அந்த ஆட்டத்தை ஆடாம இருக்கீங்க. அது நீங்க நம்பினா மட்டும் தான் நடக்கும். என்ன எடிட்டிங்லாம் நடந்திருக்கு? யாரு ஸ்டார்ட் பண்ணாங்களோ ரீரிகார்டிங் பண்ணிட்டீங்களா? ஆமா, இதெல்லாம் எப்பயா நடந்துச்சு? ஷூட்டிங் எடுக்கும் போதே பண்ணிட்டோம். அரோரா, எஸ் பிக் பாஸ். பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருக்கு ரொம்ப. பிக் பாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிக் பாஸ். எனக்காக ஒன்று செய்யுங்க. Clap for yourself. உங்க தெளிவு, நீங்க யோசிக்கும் விதம், கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், மெமரி பவர், இப்படி அரோராவின் பல திறமைகளை உலகத்துக்கு வெளிக்காட்டியிருக்கீங்க. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அரோரா ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. நீங்களே நம்பி இருக்க மாட்டீங்க இல்லையா? அதிர்ச்சியாக இருக்கின்றதா?
எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அதுவும் ஆரம்பத்தில் இருந்து அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. ஒரு வீடு உங்களை உதறி தள்ளி உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனா வெளியே லட்சக்கணக்கான தாய்மார்கள் உங்களை அவங்க வீட்டு பொண்ணா வரவேற்க காத்திருக்காங்க. ஏண்டா உங்களை தட்டிக்க ஆளே கிடையாதா? இல்லங்க. கூட பிறந்தவனுங்க இல்ல. அம்மாப்பா விட்ரா, அதே நினைச்சேன்டா வருத்தப்பட்டு இருக்க. You do not have just one family anymore. You have many families. And my girl, you will never be alone hereafter. I really wish. உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சுக்க. தர செகண்ட் சான்ஸ். Really wish, Big Boss. அப்படியே நடக்கும், அப்படித்தான் நடக்கும். तुम तता. I love you too, Aurora. Oh, first time. சூப்பர் பா அண்ணன் அந்த பிளேட் பஸ் அவ தென்காசி அழகி போட்டிக்கு போறா, அந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி விடுங்க. வாங்க சிரிக்க மாட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. நீயா என்னடா நாய் துரத்துற மாதிரி சுத்திட்டு இருந்த, இப்ப நாகரிகமா மாறிட்டு இருக்கிற. இருக்காதா பொண்ணு, எல்லாம் பிடி பார்லர் எபைட்ரா. வினோத், கடைசி பாட்டு நான் பாடுங்கன்னு கேட்கிற கடைசி தடவை இதுதான். ஒரு கண்ணில் அடிபட்டா மறு கண்ணும் கலங்குமடா, அது போல நம்ம கொன்ன சின்ன பிக் பாஸ் கலங்கிடுவார். அவர் உள்ளம் போல ஏதும் இல்ல, அவர் நட்ப போல எதுவும் இல்ல. பிக் பாஸ் நீ இல்லனா இங்க நாங்க இல்ல, நாங்க சாகும் வர உன்னை நினைச்சு வாழ்ந்திடுவோம். பாசம்னால இது சாதாரண பாசம் இல்லையா, கால் வச்சா வலி கூட அளவுக்கு பாசம். இன்னைக்கு சேது சாரோட பிறந்த நாள். அன்புள்ள சுந்தர மாமா, ஹேப்பி பர்த்டே டு யூ. நீங்க இந்த பிக் பாஸ் வீட்ல வாழ்ந்த வாழ்க்கையோட கடைசி வீடியோ தொகுப்பு. ஏய் ஓடுறா. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. பேசினாலும் குத்து சொல்றாங்க, பேசலனாலும் குத்து. எனக்கு சாமி நம்பிக்கை இருக்கு தம்பி, உங்களுக்கு எப்படியோ. உனக்கு தான் அழுக வரல, என்னையாவது அழுக விடு. அப்படிங்களா? என்னுடைய ஒய்ஃப் பாக்யா, அவ இல்லனா இந்நேரத்துக்கு நான் செத்தே போயிருப்பேன். நீ ஏன் பேரஞ்சலில தொண்டையில முள்ளு குத்திக்கிச்சா? இல்ல பாட்டி, நெஞ்சில குத்துது. என்னால முடியலடா. பார்த்தீங்களா சார், பார்த்தீங்களா என் கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுறீங்க பாரு. ஓகே ஓகே இந்த கலெக்டர் ஆபீஸே கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்ததுமா, கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்தது. 1, 2 and 3. That's my hug for you. சார் Praveen Gandhi, Kalai, Prajan, Amit, Sandra, Kemi, Vinod, Ramya, Praveen Raj, Apsara, Subiksha, Kani, FJ, Adarai, Viana, Tushar, Divakar. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு Paru, Kamrudan. என்னப்பா?
ஆபிஷியலா நான் உங்கள் பெயர்களை உச்சரிக்கும் கடைசி நாள். ஏய், என்ன எல்லாரும் சோகமா இருக்கீங்க? வழக்கமா எனக்குள்ள இவ்வளவு உணர்வுகள் ஓடாது. என்னவோ தெரியல, இந்த சீசன்ல உண்மையாவே உங்க கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல். Train yourself to accept the love and feedback. Ignore the hate. So yeah, I love you all. என்னது இது? மீண்டும் சந்திப்போம். வாங்க போமா.